ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே இன்ஜினியரிங் அகாடமி. இப்போ வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங்கோடைய டெமோ புக் கேட்டிங்க. ஆல்ரெடி தமிழ் டெமோ புக் எல்லாத்துக்கும் போட்டோம். இப்போ இங்கிலீஷ் டெமோ புக் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு இது காட்டுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இது யூனிட் 1 ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் கொடுத்துருக்கோம். எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. சேஃப்டி ப்ரிகாஷன் 15 கொஸ்டின், கஸ்டமர் நீட்ஸ், நாலேஜ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிராயிங், அதுக்கப்புறம் ரோபோட் அண்ட் மேக்கிங் தஸ் செல். ஸோ ஒவ்வொரு யூனிட்ஸுமே வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து சப்ஜெக்ட்குள்ளே போயிட்டோம். ஸோ இதுதான் சப்ஜெக்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓனாகவும் சோர்ஸ் வந்து கலெக்ட் பண்ண மெட்டீரியல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் படிக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மெட்டீரியல். ஸோ இதில் பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். ஸோ பேசிக் ரோபோட் டெஃபினிஷன், ஸோ அதுக்கடுத்து அதோடைய மெஷின்ஸ்னால் என்ன, அதை பற்றி கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் நம்ம புக்ஸ்லேருந்து போட்டிருக்கோம், ஸ்டடீஸ் பண்ணுற புக்கிலேருந்து. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஓன் சோர்சஸ். ஸோ எல்லாமே கலெக்ட் பண்ணி போட்டது. ஸோ உங்கள் சில இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கலாம், கொஞ்சம் அட்வான்ஸாகவும் இருக்கலாம். பட் சிலபஸ் கண்டிப்பாக கவர் பண்ணுற மாதிரி தான் போட்டிருக்கோம். ஸோ இதுதான் மெட்டீரியல். ரோபோட்டிக் சேஃப்டி, ரோபோட்ஸ், எமர்ஜென்சி சாஃப்ட் ஸ்விட்சஸ், ஸோ சேஃப்டி அண்ட் ஹெல்த், கரண்ட் ரிசர்ச் ஆன் ரோபோட்ஸ், என்ன ரிசர்ச் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜிலாம் வந்துருச்சு, நானோ ரோபோட்ஸ். இதெல்லாம் ஒரு கொஞ்சம் வருஷம், ஒரு 5, 10, 15 இயர்ஸ் முன்னாடி ரொம்ப ஃபேமஸாக இருந்தது நானோ ரோபோட்ஸ். ஸோ ஜென்ரல் பர்பஸ் ஆட்டோனமஸ் ரோபோட்ஸ். ஸோ இப்போ எல்லாமே ரோபோட்ஸ் ஜப்பான்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோனமஸாக ஃபுட் சப்ளை பண்ணுறலாம் ஒர்க்லாம் பண்ணுறாங்க. ஸோ அது ஃபீச்சர் ஸ்கோப் நானோ ரோபோட்டிக்ஸ், ஃபர்ஸ்ட் எய்டு, பிபிஸ். இது வந்து அடுத்த சாப்டராக போட்டிருக்கோம். ஸோ பிபிஸ் பொறுத்த வரைக்கும் நிறையா மெயில் நம்மகிட்ட சோர்ஸ் இருக்குது. ஸோ தமிழ் இங்கிலீஷ் எல்லாத்துலேயுமே பிபிஸ் பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிளாகவே இருக்கும். ஃபைவ் இயர்ஸ் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ், 5 இயர்ஸ் டெக்னாலஜினா என்ன, அதுக்கான இது. கொஞ்சம் டயக்ராம்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ என்ன அப்படின்றதையும் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் தள்ளிட்டோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்னாலஜிஸ், எக்யூப்மெண்ட்ஸ் பற்றி வந்திருக்கு சாப்டரு. ஸோ டெமோ வேணுங்கிறவங்களுக்கு தான் இதை போட்டிருக்கோம். ரோபோட்டிக் செல் ஹெல்த், ஸ்பெசிஃபிக் ரோபோட்டிக் மாடல்ஸ், பவர் கட். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ரோபோட்ஸோடைய மெட்டீரியல் சாம்பிள். ஸோ உங்களுக்கு இதில் என்னென்ன வேணும், என்ன இருக்கும் அப்படின்றத பார்க்கணுங்கிறவங்க இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ரோபோட்டிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி 16, 21 என்ன மாதிரி இருந்தது, ஹியூமனாய்டு ரோபோட்ஸ்னால் என்ன, டைப்ஸ் ஆஃப் ரோபோட்ஸ் இதில் வருது பாருங்கள். ரோபோட்டிக்ஸ் வேரியஸ் டைப்ஸ், ஆட்டோனமஸ் ரோபோட்ஸ், ஆட்டோமேட்டிக் கைடு வெஹிக்கிள்ஸ், ஹியூமனாய்டு ரோபோட்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் வருது. 1930s என்ன மாதிரி இருந்தது, கம்ப்யூட்டர் சென்ச்சுரி என்ன, ரோபோட் ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன்ஸ், அடிஷனல் சிஸ்டம்ஸ். ஸோ இந்த மாதிரி புக்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்ஸ் தான். சென்சார்ஸ்னால் என்ன, எலக்ட்ரிக் காம்பனன்ட்ஸ் மோட்டார்ஸ் என்ன, கியர்ஸ், லிங்கேஜஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீப் டவுனாகவே இந்த புக் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ 313 பேஜஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 தான் வரும். ஸோ நீங்கள் வாங்கி நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறனாலும் யூ வில் டூ இட். ஸோ அது இஷ்யூஸ் இல்லை, நீங்கள் வேணாலும் இந்த பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு புக்கோடைய ஒரு டெமோ புக். ஸோ கேட்டிருந்தவங்களுக்கு டெமோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இதை நீங்கள் பார்த்துக்கலாம். இண்டஸ்ட்ரி பேசிக், இண்டஸ்ட்ரீஸ் என்ன,
ஸோ சிலபஸ் வைஸ் அப்படியே எடுத்து நம்ம ரெடி பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இதுதான் இண்டஸ்ட்ரி ரோபோட்ஸ் அண்ட் அட்வான்ஸ் இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு புக்ஸுக்கான இது. ஸோ இந்த புக்கு வேணும் அப்படிங்கிறவங்க இதை ஸ்க்ரீனில் தெரியற 77081 97081 இந்த பேஜ் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணினா நாங்கள் மேடம் ஜிபே நம்பர் தருவோம். அது நீங்கள் 500 பே பண்ணால் இந்த பிடிஎஃப் அனுப்பிச்சி விட்ருவோம். ஸோ நீங்கள் அதை படிக்கிறனாலும் படிச்சுக்கலாம், இல்லை நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து இது ஸோ எல்லாமே உங்களுக்கு இருக்குது, மேக்ஸிமம் உங்களுக்கு காட்டியிருக்கோம். ஸோ இது சிலபஸ் வச்சு பார்த்தவங்களுக்கு டெமோ மெட்டீரியல்ஸ் தெரியும். ஸோ நீடுன்றவங்க இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.